வாங்க தம்பி, புது படமா? ஓகே, நான் எப்படி நடிக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, அவர் தானே ப்ரொடியூசர் பையன் அப்படின்னா அப்படியே சரண்டரு. பிரதர் நீங்கள் நடிங்க, அதை பார்த்து நான் நடிக்கிறேன். இவ்வளோ நாள் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு சிட்டி பேஸ்டு படங்களுக்கு மத்தியில் நான் முதலாக மண்வாசனையுடன் பண்ணியிருக்க ஒரு படம் இதுதான் பிச்சுவாக்கத்தி. என்னன்னு தெரியல, ஒருவேளை காளி வெங்கட்டோட நான் பல இடங்களுக்கு போய் வரனால எல்லாரும் என்ன அண்ணன் கூப்பிட்றாங்களான்னு தெரியல. முதல்ல அவரோட நட்பை நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போகிறீங்களா? போட்டி வச்சுக்கிறோமா? 2 பேரும் ஒரே ஃபோட்டோ எடுத்து யார் இளமையாக இருக்குன்னு போட்டு வச்சுக்கோமா? எடுத்துருக்கோம் இந்த படத்தில். உண்மையான லவ்னா நாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு டெஃபினிஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முழுக்க சொந்தக்காரர் இயக்குனர் ஐயப்பன் சார் தான். சார், நான் உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு ஷூட்டிங்லேயே எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க சார். டப்பிங் கொஞ்சம் பிடிச்சி வைங்க எப்போவுமே, ஏன்னா டப்பிங்க்கு சில பேரால் வர முடியாது. அப்புறம் எனக்கும் ஹீரோயின்களை பற்றி நல்லா பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. என் துரதிர்ஷ்டம் நான் அவங்க கூட நடிக்கவே இல்லை இந்த படத்தில். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னாக்கா, என்னோடய அப்பா அம்மா பெண்கள் கிட்டலாம் பேசக்கூடாது, ரொம்ப ஆச்சாரமாக என்னை வளர்த்துட்டாங்க. ஹீரோ செங்குட்டுவனை பற்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு அவர் கூட தான் காம்பினேஷன். அவர் அண்ணன்னு சொன்னார், நான் நண்பனாக நடிச்சிருக்கேன். என்னன்னு தெரியல, ஒருவேளை காளி வெங்கட்டோட நான் பல இடங்களுக்கு போய் வரனால எல்லாரும் என்ன அண்ணன் கூப்பிட்றாங்களான்னு தெரியல. முதல்ல அவரோட நட்பை நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் அண்ணன் கூப்பிட்றாருனா பாக்யராஜ் பிரதர் நம்மளை அண்ணன் கூப்பிட்றாரு. சரி, ஓகே, இனிமேல் அவங்க கூட சேரக்கூடாது பிரதர். அப்புறம் எங்கள் கூட ரொம்ப நல்லா நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப க்ளோஸாக பழகினாருன்னு செங்குட்டுவன் சொன்னார். பழகித்தான், ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசர் பையன். ஆமாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னே எனக்கு ப்ரொடியூசர் பையன் தெரியாது. நான் இயக்குனரை சந்தித்தேன். அவர் என்னோடய பகுதியை சொன்னார். அப்புறம் கதையை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நேராக ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சு. போகும்போது தான் அவர் இருந்தார். புது பையன் போல இருக்கு, நீங்கள் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நமக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, ஏன்னா நம்ம ஒரு 100 படம் நடிச்சிட்டோம்ல. வாங்க தம்பி, புது படமா? ஓகே, நான் எப்படி நடிக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, அந்த பில்டப்பில் இருந்தேன். அப்புறம் நம்ம அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு, அண்ணே அவர் தானே ப்ரொடியூசர் பையன் அப்படின்னா, ஏன்டா அதை முன்னாடியே சொல்கிறது இல்லையாடா? இல்லைடா, எனக்கே இப்போதானே தெரியும். அப்படியே சரண்டரு. பிரதர் நீங்கள் நடிங்க, அதை பார்த்து நான் நடிக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பேசும்போது அவர்கிட்ட ஒரு எளிமை இருந்திருக்கும். நிச்சயமாக அவர் ஸ்பாட்லேயும் ஏன்னா எங்களுக்குலாம் தெரியவே இல்லை அவர் தான் ப்ரொடியூசர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் ப்ரொடியூசர் பையனாக இருந்தாலும் தலையில் தான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்தளவு ரொம்ப எளிமையான ஒரு ஆள். உண்மையான லவ்னா நாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு டெஃபினிஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முழுக்க சொந்தக்காரர் இயக்குனர் ஐயப்பன் சார் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ்களை கரெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்றைய விழாநாயகன் ரகுநந்தன் சார், அண்ணன் அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவார் அவர். ஏன்னா எங்களை விட ஒரு 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி நாங்கள் ஜிவி சார் ஸ்டுடியோவில் எப்போயுமே ஒன்றா உட்காந்து பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொரு தடவையும் அரட்டை அடிக்கும்போதும் என்கிட்ட எந்த ஊரில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுன்றத பற்றி தான் கேட்பார். நானும் சொல்லுவேன், அவரும் ஷேர் பண்ணிக்குவோம். பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு, பட் நான் டயட்டில் இருக்கேன், என்ன சாப்பிட்றது கிடையாது அப்படின்னுவார். சூப்பர் சார். ஒரு 6 மாதம் கழிச்சு சந்திக்கேன் சார், இந்த கடையில் சாப்பிட்டேன். எஸ் பாலா, நான் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிட்றது கிடையாது. இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் டயட்டில் தான் இருக்கார் சார். நீர்ப்பறவை இன்றைக்கும் நம்ம சினிமாவில் மிக முக்கியமான ஒரு ஆல்பம். அதை நம்ம யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சுந்தரபாண்டியனும் அதே மாதிரி தான். இன்னைக்கு கேட்டிருப்பீங்க பாட்டு, எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தது. சூப்பர் சார், கிளக்கிட்டீங்க. அப்புறம் முக்கியமான நண்பர் இனியோ பிரபாகரனுக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவர் எப்பயுமே எந்த படம் பண்ணும்போதும் எனக்கு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த படமும் அவர் மூலமாக தான் வந்தது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. கரெக்டான டைமில் அவர் சொன்னார், எப்போ படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முன்னாடி உங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சுல, எனக்கெல்லாம் ஷூட்டிங் அப்போ பேமெண்ட் வந்துச்சு.
அதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. நண்பர் ரமேஷ் திலகர் இருக்கார், யோகி பாபு, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். செம்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே முதல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்காக கூப்பிட்டு கடைசியாக விஐபி கூப்பிட்டு பேச வைப்பாங்க. இங்கே உள்டாவை ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஒரே பதட்டமாக இருக்குது. ஏன்னா என்ன நினச்சது எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். பாலா சொன்ன மாதிரி, ரமேஷ் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லேயே பேமெண்ட் வந்துருச்சு. சார், நான் உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு ஷூட்டிங்லேயே எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க சார். டப்பிங் கொஞ்சம் பிடிச்சி வைங்க எப்போவுமே. ஏன்னா டப்பிங்க்கு சில பேரால் வர முடியாது. காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேசிடுவோம். அதனால் டப்பிங் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு கொடுங்க சார். ஏன்னா எங்கள் அப்பா கூட நான் கொத்தனார் வேலைக்கு போகிறப்போ கொஞ்ச நாள் தான் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த ஈரம் காயறதுக்குள்ளே காசு கொடுக்கும்போது ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படம் நடிக்கும்போது ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறமா வந்து ஐயப்பன் வந்து பாக்கியராஜும் ஐயப்பன் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் கலகலப்பில் குட்டியான்ற ஒரு ரோல் நடித்தேன். அப்போ இருந்து எனக்கு ஐயப்பன் தெரியும். அதுக்கப்புறம் நடுவில் பெருசாக கான்டாக்டில் எல்லாம் நான் ஒரு படம் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, தன்மை மாறாமல் அப்படியே இருந்தார். இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த உதவி இயக்குனர்ன்ற ஒரு அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த பேட் பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்போம். அதே மாதிரி இப்போவும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருந்தார். ஸோ அவரோட டெடிக்கேஷன் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற நினைக்கிறேன். பாலா வந்து சரி, நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போகிறீங்களா? போட்டி வச்சுக்கிறோமா? 2 பேரும் ஒரே போட்டோ எடுத்து யார் இறமையாக இருக்கிற போட்டு வச்சுக்கோமா? எடுத்துருக்கோம் இந்த படத்தில். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் திலக். இன்னைக்கு இந்த படம் பிச்சுவாக்கத்தி எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு சிட்டி பேஸ்டு படங்களுக்கு மத்தியில் நான் முதலாக மண்வாசனையுடன் பண்ணியிருக்க ஒரு படம் இதுதான் பிச்சுவாக்கத்தி. நானும் யோகி பாபு, இனிகோ பிரபாகர், எங்கள் 3 பேரோட காம்பினேஷன் தான் இது ஃபுல்லாகவே. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒரு ஃபன் மொமெண்ட் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு நம்ம ஐயப்பன் கொண்டு வந்திருந்தார். எங்களுடைய சின்ன சின்ன இன்புட்ஸும் இருந்தது. அண்ட் கேஜி வெங்கடேஷ் அவர் வந்து எங்களை ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தார். நான் நிறைய நாள்லாம் பார்த்தோன்னா இருக்கிற இடத்துலலாம் வெயில் அச்சு காலி பண்ணோம். அந்த இடத்துல வந்து திடீர்னு நம்ம மானிட்டர் போய் பார்த்தா நம்ம அழகாக தெரியும். நம்ம ஓகே இவர் நல்லபடியாக பார்த்துப்பார் போலன்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தோம். ஐயப்பன் இப்போ பாலா சொன்ன மாதிரி ப்ரொடியூசரோட பையன் பேசவே ரொம்ப எளிமையாக பேசுவார்னு. ஐயப்பன்லாம் பேசியே நான் கேட்டது கிடையாது. ஸ்பாட்டில் வாங்கச்சி அப்படின்ட்டு போயிடுவார். என்ன சீன் வந்துடும், புரிஞ்சிருச்சுல அவள் தான் அப்படின்னு. யோ கிட்ட வந்து ஏதாவது பேசிங்க, யாராவது டைலாக் யாராவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அவருடைய படம் பேசும்னு நினைக்கிறேன். அவருடைய இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு வந்து அவருடைய படம் பேசும்னு நினைக்கிறேன். அண்டு மிஸ்டர் ரகுநந்தன் சார், உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுடைய சொன்ன மாதிரி சுந்தரபாண்டியன் அண்ட் நீர்ப்பறவை என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியமான ஆல்பம்ஸ் அது எல்லாமே. அண்ட் காளி, பாலசரவணன், நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷ நண்பர்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இனிகோ பிரபாகர், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் செங்குட்டுவான், உங்களுக்கும் இது ஒரு நல்ல படமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் போட போகிற அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் நீங்களே தயவு செஞ்சு அதில் கைத்தட்டிடுங்க. மாதையன் சாரை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசினாங்க, சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னாக்கா, நான் நிறைய மேடையில் பேசியிருக்கேன், இப்போ பட்டமாக இருக்குது. என்னன்னாக்க, ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க யாருமே போன படத்தில் ஒர்க் பண்ணலை. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த 2வது படத்தில். அதுவும் இல்லாமல் சாரே என்னை கூப்பிட்டு, மாதையன் ஐயா அவர்களே என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த படத்தில் நடிங்க அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படங்களில் டைரக்டர்ஸ், நம்ம பேர சார் கூட ஃபஸ்ட்டு படம் இயக்குனார், அடுத்த படத்தில் அவரே கூப்பிட்டாரு. அதாவது இயக்குனர்கள் என்னை கூப்பிட்டாங்க, மேனேஜர்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. தயாரிப்பாளர் முதலாக என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி, கை தட்டிடுங்க. நல்லா தட்டினீங்க தான் 3வது படத்துலேயும் கூப்பிடுவார். அப்புறம் எனக்கும் வந்து ஹீரோயின்களை பற்றி நல்லா பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. என் துரதிர்ஷ்டம் நான் அவங்க கூட நடிக்கவே இல்லை இந்த படத்தில். அதுவும் இல்லாமல் இன்னும் என்னன்னாக்கா, என்னோடய அப்பா அம்மா வந்து பெண்கள்கிட்டலாம் பேசக்கூடாது, ரொம்ப ஆச்சாரமாக என்னை வளர்த்துட்டாங்க. பேர சார் மாதிரி இயக்குனர்கள்லாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படத்தில் சீன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ட்ரெய்லரில் என்னையும் கட் பண்ணி போட்டதுக்கு எடிட்ரு,
அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வெளியில் வந்து ப்ரெஸ்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு தான் இருந்தேன். அப்போ சில பேர் நினச்சிருப்பாங்க இவன் என்ன நடிச்சிருக்க போகிறான் அதில் அப்படின்னு. இப்போ ட்ரெய்லர் பார்த்தா நினச்சிப்பான் ஓஹோ இதில் எதாவது நடிச்சிருக்கான் போலப்பா அப்படின்னு. நான் பேசினோன்னா மொட்டை ராஜேந்திரனா ஒரு டைலாக் பேசிப்பா கொஞ்சம் கிளாப் வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் திரு ஐயப்பன் அவர்கள், அவர் வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் பேசுறது காதுக்கே கேட்காது. நான் அப்புறம் உடனே கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு கேட்பேன், சார் என்ன சொல்லிட்டு போகிறார் என்னென்னு. அவர் அந்தளவுக்கு ரொம்ப மெதுவாக பேசினார். அதுவும் இல்லாமல் ஸ்பாட்டில் நான் நிறையா எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போடும்போது என்னையும் மதித்து நல்லா இருக்குங்க பரவாயில்ல அது சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இனிகோ ஆர்என் மனோகரை பற்றி சொன்னார். பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன், சரி என்னை பற்றி சொல்லுவாப்பில் நினச்சேன். ஆனால் டக்குன்னு அடுத்து யாரை பற்றியும் சொல்ல, சரி பக்கத்தில் பாலசரவணன் தான், சரி அவரே சொல்லலையா அப்போ நம்ம எங்கே சொல்ல போகிறான்னு மனசை தேத்திக்கிட்டேன். இனிகோ வந்து நாங்கள் ஒரு 17-18 வருஷமாக ஃப்ரெண்டு. சொல்லப்போனால் ஒரே தட்டில் சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அதாவது அவர் வந்து அப்போவே வந்து நான் சாதாரணமாக அப்படி டீ குடித்தாலாம், டீ குடிக்க மாட்டேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் வந்து குடிக்கும்போது ஒரு ஹீரோயிஸ்டோடு தான் குடிப்பார். ஆனால் உண்மையிலே அவர் அப்போவே இல்லை கூல் எனக்கு வந்து ஹீரோவாக தான் ஆகணும் ஹீரோவாக தான் ஆகணும். இப்போ நான் வந்து வில்லனாக இருந்தேன், அப்புறம் காமெடியன் ஆகி இப்போ என்னோட ட்ராக் என்னென்னு தெரில. ஆனால் அவர் வந்து இன்ன வரைக்கும் விடாப்பிடியாக நான் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதால தான் இன்றைக்கி ஒரு 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 அந்தஸ்தில் இருக்கிறாரு இல்லையா. கை தட்டிடுங்கப்பா. அதாவது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக வர நேரத்தில் கை தட்டினீங்கன்னாக்கா அடுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லீடு கரெக்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி எனிவே டைம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு கடை சாத்திடுவாங்களா. ஜெய் தம்பி பார்க்குறாங்க வந்து, ஏன்னா ஃபோன் பண்ணுறப்ப நான் எடுப்பதில்லைண்ணே என்னை பற்றி சொல்லவே இல்லைண்ணே அப்படின்னு. தம்பி ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. ஜெய் அவர் பேர் செங்குட்டோன்னு பேர் மாற்றிருக்காரு. கை தட்டியிருக்கேன். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டார். உடனே என்னப்பா அவன் எடுக்க மாட்டானேன்னு கட் பண்ணாக்கா வாட்ஸ்அப்பில் வைப்பேன், அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னுவார். அது என்னன்னு தெரியல. எனவே இன்றைய தலைமுறைக்கு நாங்கள் புதுசாக வளர்ந்து வர நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் மாதவன் சார், அதாவது மாதையன், கை தட்டிடுங்கப்பா குழப்புதே. உண்மையிலே சார் நான் சின்ன கலைஞர் தான். எனக்கு வந்து 2 நாள் கழிச்சோ இல்லை சில பேர் அன்னைக்கே கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு வாரம் கழிச்சே கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் 4 மணிக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப 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 நன்றி. இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாக உங்களோட ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறேன். மேடையில் இருக்க டைரக்டர்களையும் கேட்டுக்கிறேன், என்னையும் கொஞ்சம் மனசில் வச்சுங்க சார். என் பேர் கூல் சுரேஷ். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.